குதிரைவாலியில் தயிர் சோறு செய்வது எப்படி? நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த குதிரைவாலி அரிசியில் தயிர் சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் குதிரைவாலி அரிசி, பால் 1 கப்பு, தயிர் 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, காய்ந்த மிளகாய், மாதுளை, இஞ்சி கொஞ்சமாக. இது எப்படி குதிரைவாலியில் தயிர் சோறு எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த குதிரைவாலி அரிசியை சுத்தம் செஞ்சுட்டு 3 கோப்பை அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வைங்க. அதுக்கப்புறம் சோறு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட பால் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அதை தயிரோட சேர்த்து இந்த பால் ஊற்றி சாதத்தில் போட்டு கலந்துருக்கோம் பார்த்திங்களா, அதோட ஒன்றா இதையும் போட்டு கலந்து உப்பு சேர்த்துருங்க. கடைசியாக கொத்தமல்லி, மாதுளை சேர்த்து கலந்து பரிமாறுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க.